வேலன்ஸ் டே அதிகமா ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு போயிட்டா, ஒன்னு லவ் ஸ்டோரி தான். ஸோ ஒரு ஊர்ல வந்து ஒரு தாத்தாவும் பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு வந்து கண்ணு தெரியாது. அந்த தாத்தா வந்து ஒரு வேலன்ஸுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருப்பாரு. சொன்ன ஒரு வேலன்ஸுக்கு ஒரு ரோஸ் ஒன்று வாங்க போயிருக்காரு. வாங்க போகும்போது பக்கத்து வீடு பாத்துட்டு இருக்காரு. பார்க்கும் போது கூப்பிட்டு இருக்காரு, ஐயா இங்க வாங்கன்னு. வாங்கும்போது ஏன் ஐயா இவ்வளவு காசு செலவு பண்ணி இந்த ரோஸ் வாங்கி போய் குடுக்குறீங்க? பாட்டிக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அப்ப எதுக்கு தரம் காசு செலவு பண்ணின்னு கேட்டிருக்காரு ஐயா கிட்ட. தாத்தா வந்து சிரிச்சுட்டு அழகா சொல்லியிருக்காரு, இந்த ரோஸோட நிறம் தான் தெரியாது, கொடுக்க போகும்போது அந்த ரோஸ்ல இருக்க வாசமும் என் கை பர சுவாசமும் தான் என்னோட அன்பும் எல்லாமே கலந்து இருக்கு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு, அழகான முகம் வயசானா மாறிடுமா, ஆனா வயசானாலும் அன்பு எப்பவுமே மாறாதான். இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா, பேலன்ஸ் டே அதுமா உங்களால விலை உயர்ந்த பொருள் எதுவுமே வாங்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, உங்களோட நேரத்தையும் உங்களோட அன்பையும் அவங்களுக்கான நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுவே போதும் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரின்னு சொல்லலான்ட்டு